Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் ஹியூகா வந்து அவனுக்கு எந்த அளவுக்கு பாஸ்கெட்பால் பிடிக்கும் அப்படிங்கறத கியோசி கிட்ட சொல்லிருப்பான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல அதே இடத்துல பால ஹியூகா தனியா கையில வச்சு நின்னுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கியோசி வந்து நான் வீட்டுக்கு போறேன் அப்படினு சொல்லுவான். நம்ம இன்னும் லேண்ட் முடிக்கவே இல்லையா அப்படினு சொல்லிட்டு ஹியூகா சொல்லுவான். இல்ல எனக்கு இதுவே போதும், நாளையில இருந்து உன்னை பாஸ்கெட்பால் விளையாடவான்னு சொல்லிட்டு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கடைசில உன்னோட ஃபீலிங் ஹானஸ்டா என்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பான். அடுத்த நாள் காலையில ஸ்கூலோட மொட்டை மாடியை காட்டுறாங்க. மொட்டை மாடியை பார்த்தானே என்ன தோணி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதேதான் மத்த பசங்களும் கேக்குறாங்க, நம்ம இதை பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி இது ஒரு வழி பாதை, போனா திரும்புறது உசுறு மட்டும்தான் அப்படின்னு டைலாக் விட்டுட்டு கியோசி வந்து முன்னாடி நின்று ஃபர்ஸ்ட் போய் பேசுறான். என்னோட பேர் வந்து டெப்பை கியோசி, நான் வந்து பாஸ்கெட்பால் டீம்ல இருக்கேன், நாங்க ஜப்பான்ல பெஸ்ட் பாஸ்கெட்பால் டீமா மாறுவோம் அப்படின்னு சொல்றேன். யாருடா இவங்க, நம்ம ஸ்கூல்ல எங்கட பாஸ்கெட்பால் டீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதை மட்டும் பண்ணல அப்படின்னா இந்த கேட்ட கேரக்டர்லாம் நம்மள கூடு கட்டி அடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். பரவாயில்ல விடுறா, அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் முன்னாடி போய் எல்லாருமே அவங்க நேம சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹியூகாவும் நம்ம கூட இருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இசுகி சொல்லிட்டு இருக்கான். யாரும் கதவை திறந்துட்டு ஹியூகா கத்திக்கிட்டு வரான். ஃபைனலி இவன் வந்துட்டான் போலயே. கியோசி குட் ஜாப்டா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்லிட்டு இருக்கான். நீ ஒரு ஜீனியஸ் பிளேயர், நான் வந்துட்டு ஒரு ஆர்டினரியான மனுஷன், உன்னை என்னையும் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு உன்னோட கட்ஸ் சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ல நான் தோக்கவே மாட்டேன் உன் கூடலாம் அப்படின்னு ஹியூகா சொல்றான். அப்படியா, அப்ப சரி நானுமே தோக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கியோசியும் சொல்றேன். இப்ப ஹியூகா முன்னாடி வந்து சத்தமா அவனோட பேரையும் சொல்லிக்கிறான். யோ மிலிட்டரி நீ என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீகோக்கு ஹியூகாவை பார்த்துட்டு சமசாக்கு. இப்படி காலையில நாங்க பண்ண வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட்ல குட்டை குழப்பி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர் வந்துடுறாப்ல. முதல்ல இங்கே உங்களுக்கு எப்படி நடந்துக்கணும், டிசிப்ளின் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியல, நீங்களே அப்புறம் ஜப்பான்ல பெஸ்ட் ஆக போறீங்க அப்படின்னு திட்டுறாரு. சார் நீங்க எங்களை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க, நாங்க பாருங்க கண்டிப்பா ஜப்பான்ல பெஸ்ட் டீம் ஆகும், இல்ல அப்படின்னா நான் இங்கே எல்லாரும் முன்னாடி வந்துட்டு ட்ரெஸ் இல்லாம நின்னு என்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்றேன் அப்படின்னு ஹியூகா சொல்லிருப்பான். அப்பதான் அவன் இதை ரொம்பவே சத்தமா தான் சொல்லிருப்பான். கீழ இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கேட்டிருக்கும். ரீகோலாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறா. இந்த முட்டாப்பையை இப்பெல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரைட், நானுமே இவங்க கூட கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகோ முடிவு பண்ணிடுறா. அடுத்த நாளே வந்துட்டு நீங்க கேட்ட ட்ரைனிங் மெனுவை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எல்லாத்தையும் காட்டுறா. இதெல்லாம் பண்ணா நாங்க செத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாமே 2-3 டைம்ஸ் இருக்குது ஒர்க் அவுட்லாம். பரவாயில்ல, இவ கொண்டு வந்திருக்க ட்ரைனிங் கூட பெர்ஃபெக்ட்டா தானே இருக்குது. ஒரு பிசிக்கல் ட்ரைனர் பொண்ணு கிட்ட இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். சரி கேப்டன், ஃபர்ஸ்ட் நீங்களே நம்மள வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கியோசியை பார்த்து சொல்றேன். என்னது நான் கேப்டன் அப்படின்னு கியோசி கேக்குறான். ஆமா நீ தானே டீமை ஃபார்ம் பண்ண, நீ தானே கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். ஆனா என்ன பொறுத்தவரை கேப்டன் இருக்கிறதுக்கான தகுதி ஹியூகா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கியோசி சொல்றான். என்னடா சொல்ற, நீ தான் இங்க இருக்க எல்லாரோட பெஸ்டா விளையாடுவ அப்படின்னு ஹியூகா சொல்றான். பெஸ்டா இருக்கிறதுல இங்க ஒரு மேட்டர் கிடையாது, என்கிட்ட இல்லாத குவாலிட்டி உன்கிட்ட ஒன்னு இருக்குது, அதுதான் லீடர்ஷிப், அது உனக்கு தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஹியூகாவை பார்த்து சொல்றான் கியோசி. ஆமா அதை நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீகாவும் சொல்லிடுறான். மத்த பசங்களுமே வந்துட்டு ஆமா அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஹியூகாவே கேப்டனா இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரி வாங்க வாங்க பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப நாள் அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஒரு மாண்டேஜா காட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் எங்க டீம்ல 5வது ஆள் இல்லாம 6வது ஒரு பிளேயர் வந்துட்டு ஜாயின் பண்றான். அதுக்கப்புறமா சரி டீமுக்கு ஒரு யூனிஃபார்மே வருது. அதுக்கப்புறமா கேமரா வச்சு டீம் ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு மேட்ச்க்கு எல்லாம் போறாங்க. அங்க சரி டீம் நல்லாவே லீடிங் வச்சிருக்காங்க. பாயிண்ட் ஆப்போனன்ட்லாம் செம்மையா பயந்துறாங்க கியோசியை பார்த்துட்டு. வெளிய இருந்த ஆடியன்ஸ் இவன் தான் அந்த டெப்பே கியோசி அந்த அயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உள்ள லேண்ட் இருந்த பிளேயரே வந்துட்டு நம்ம அயன் ஹார்ட் அகைன்ஸ்ட் விளையாடுவோம் எவனும் சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயந்து தான் இருக்கான். அப்ப கோகுனே பால் அப்படிங்க இசுகி கிட்ட தரான். இசுகி வந்துட்டு கரெக்டா ஹியூகா கிட்ட தரான். ஹியூகா வந்துட்டு முதல்ல இந்த அயன் ஹார்ட் புராணத்தை பாடுறதை நிப்பாட்டுக்கிறாங்க, நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா ஒரு பாயிண்ட் ஷூட் பண்றான். சேரி டீம் 71 ஆப்போனன்ட் 52 சொல்லி ஃபைனலி சேரி டீம் கேம் வின் பண்றாங்க. நாங்க அடுத்த வாட்டி உங்ககிட்ட தோக்க மாட்டோம்டா சோய்ரின் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் சொல்றாங்க. அது சோய்ரின் ஹை இல்லடா, நாங்க சைரின் பாஸ்கெட்பால் ஹை ஸ்கூல் டீம் அப்படின்னு ஹியூகா சொல்றான். அடுத்த ஒரு கேம் வந்து ரொம்பவே க்ளோஸா போயிட்டு இருக்கு. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. சைரின் டீம் 89 ஆப்போனன்ட் 90 சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இசுகி பால ஹியூகா கிட்ட தரான். எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா அந்த பால கரெக்டா வாங்கி ஒரு 3 பாயிண்ட்க்கு ஷூட் பண்றான். பார்த்தா அந்த பால் பேஸ்கெட் விட்டு வெளிய வந்துருச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப கியோசி அந்த பால வெளிய வர விடாம அப்படியே மறுபடியும் பிடிச்சு உள்ள அமுக்கி விட்டுறான் பேஸ்கெட்குள்ள. சோ சைரின் டீம் இந்த ஒரு கேமையுமே வின் பண்றாங்க. இந்த மேட்ச் மூலமா இப்ப இன்டர் ஹை பிரிலிம்ஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்கு, ஃபைனல் மட்டும் தான். அதை வின் பண்ணிட்டா அடுத்து டைரக்டா இன்டர் ஹைக்கு போயிடுவாங்க இவங்க. அன்னைக்கு சாயங்காலமே கியோசி ஹியூகா 2 பேரும் வீட்டுக்கு பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. நேரா கியோசி வந்துட்டு இன்னும் ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணாலும் சாம்பியன்ஷிப் லீக்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றேன். அப்ப ஹியூகா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். நான் பாஸ்கெட்பால் டீம்ல ஜாயின் பண்ணதுல இருந்து உங்க எல்லாரும் கூட லேண்டதுக்கு அப்புறமா தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன், பாஸ்கெட்பால் உண்மையிலேயே ஜெயிக்கிறப்ப நல்லா ஃபன்னா தானே இருக்குது அப்படின்னு சொல்றேன். அப்ப கியோசியுமே வந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா அப்படின்னு கேக்குறேன். நம்ம ஃபர்ஸ்ட் ரீகோ போய் ரெக்ரூட் பண்றப்ப அவ ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்தாலும் நம்ம கூட ஜாயின் பண்ணுவேனே சொன்னா. அதாவது பாஸ்கெட்பாலை பொறுத்தவரை அந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் தான் ரொம்பவே டாப். அவங்க கூட விளையாடுற ஆப்போனன்ட் யாரா இருந்தாலும் நம்ம தோத்துருவோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து ஈஸியாவே கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா. ஆக்சுவலி எங்களோட மிடில் ஸ்கூலுமே அதே மாதிரி தான் இருந்தது. நாங்க எல்லாருமே நல்லாவே ட்ரைனிங் பண்ணோம், எங்களோட பெஸ்ட்டை கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் யாருமே டேக்கோ வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். அதனாலதான் என்னவோ நாங்க தோத்து போயிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா இப்ப சைரின்ல இருக்க எல்லாருமே ஜப்பான்ல பெஸ்ட்டா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்கிறோம். எனக்கு உண்மையிலேயே உங்க எல்லாருமே சந்திச்சது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றேன். அடுத்த நாள் காலையில இங்க ஸ்டேட்டுக்கு வராங்க. அப்பதான் ஹியூகா வந்துட்டு இங்க மிடில் ஸ்கூலுக்கான மேட்சஸ்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறான். அங்க வந்துட்டு டேக்கோ டீமோட பேருமே போட்டுருக்குது. அப்ப அப்படியே இவங்களுக்கு ஆப்போசிட்ல தான் டேக்கோ டீம் பிளேயர்ஸ்லாம் வரிசையா நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அவமீனே வந்துட்டு இன்னைக்கு நான் ரொம்பவே கம்மியா தான் ஷூட் பண்ணி வெறும் 42 பாயிண்ட் தான் வாங்கியிருக்கேன் பாரு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். மிடோரிமா வந்துட்டு ஒன்னால தான் நான் இன்னைக்கு வெறும் 10 பால் தான் ஷூட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். நீங்களா பால தொட்டிக்கிறா, நான் பால தொடவே இல்லடா அப்படின்னு கீசை புலம்பிக்கிட்டு வரேன். பேசினது போது நம்ம சீக்கிரமாவே போனதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷி சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போறான். இவங்க என்னடா இப்படி வேற லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரிங் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட இவங்க வந்துட்டு குரோகோவா பார்க்கல. இப்ப மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச் வந்து எல்லார்கிட்டயும் பேசுறாங்க. இன்னைக்கு நம்மளோட ஆப்போனன்ட் வந்துட்டு கிரிசாக்கி டையேச்சி. நம்ம இந்த கேம்ல எப்பவுமே நம்மளோட ரன் அண்ட் கன்னை மட்டுமே நம்பி இருக்க முடியாது, அதை தாண்டி
வந்து இனிமே நிறைய விஷயம் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கான ஒரு டீம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? ஆக்சுவலா இப்ப ஹானமியா இருக்கா இல்லையா, அந்த ஒரு டீம் கூட இவங்க போன வருஷமே விளையாடவும் செஞ்சிருக்காங்க. அப்ப கியோஷி வந்து நான் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, நான் இதோட பிராக்டிஸ்ல பண்ணது இல்ல, பட் இங்க தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பால் கியோஷி கையில வருது. கியோஷி வந்து பால் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனும் எப்படியாவது அந்த பிளேயரை கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கான். பட் அவனால கிராஸ் பண்ண முடியல. ரெண்டு பேரும் அவனை டபுள் டீமிங் பண்றாங்க. அவன் அப்படியே பால் அவன் முதுகு பின்னாடி டக்குன்னு அங்கிட்டு தூக்கி போட்டுறான். ஹியூகா கரெக்டா அதை பிடிச்சு ஒரு பால் ஷூட் பண்ணிடுறான். 3 பாயிண்ட் ஆகுது. அதே மாதிரி இவன் நிறைய பாஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். சூப்பரா ஹியூகா வந்து அக்யூரேட்டா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கியோஷி நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் சூப்பரா டங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு டியோவா இருக்கு. இதுக்கப்புறம் இது நம்மளோட கனவு கிடையாது, நம்மளால உண்மையிலேயே நேஷனல்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைக்கிறான். அப்பதான் கியோஷி வந்து அவனோட கால்ல பெயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப 4th குவார்டர்ல இருக்குது. சேரின் டீம் 81, ஆப்போனன்ட் 71 சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே போச்சுனா நம்ம தோக்க தான் போறோம் போலயே. இந்த முட்டா பயல்களே நீ முன்னாடியே இருக்குங்கன்னா எவன் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா வெளிய இருந்து சொல்றான். அப்பதான் அவனை சஸ்பெண்ட்ல மாத்தி விடுறாங்க. இது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி சொல்றேன். இவனுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ஹியூகா கேக்குறான். அப்ப இசுகி வந்துட்டு எனக்கு இவனை நல்லாவே தெரியும், இவனு அன்கிரோனோட கிங்ல ஒருத்தன், கிட்டத்தட்ட கியோஷி லெவலுக்கு இவனுமே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேல இவனை பத்தி நான் நிறையவே கெட்ட விஷயம் தான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இசுகி சொல்றான். அப்ப பால் வந்துட்டு ஹானமியா கிட்ட தான் இருக்குது. இசுகி தான் ஆப்போசிட்ல நின்னுகிட்டு இருக்கான். ரொம்பலாம் டயம் இல்லையே, இப்ப என்னதான் பிளான் பண்ண போறான் அப்படின்னு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஹானமியா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல, ரொம்பவே சிம்பிளா ஒரு பாஸ் அவன் டீம் பிளேயர் கொடுக்க, அவன் டீம் பிளேயர் அழகாவே அதை ஷூட் பண்ணிடுறான். இது ஜஸ்ட் ஒரு நார்மலான பாஸ் தானே, நான் தான் இவனை பத்தி கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் ஹானமியா வந்துட்டு கியோஷியோட காலை நோட் பண்றான். அதுக்கப்புறமே சேரின் வந்துட்டு வழக்கம்போல அவங்களோட ரன் அண்ட் கன் ஸ்டைல்ல வந்துட்டு இருக்காங்க செம்ம ஃபாஸ்டா. பால் கடைசியா கோகனே கிட்ட வருது. கோகனே அந்த பாலை ஷூட் பண்றான். பட் அது பேஸ்கெட் குள்ள உலாம வெளிய வருது. கரெக்ட்டா கியோஷி ரீபவுண்ட் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். கரெக்ட்டா அவங்க டீம் பிளேயர் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கியோஷி பிடிச்சிடுறான். அப்ப இந்த ஹானமியா பைய தூரத்துல இருந்து என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல, இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறான். அவங்க டீமோட பிளேயர் ஒருத்தன் கரெக்ட்டா கியோஷியோட கால் மேலே வந்து இடிச்சிடுறான். இசுகி வந்துட்டு பாலை என்கிட்ட பாஸ் பண்ணி கியோஷி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா கியோஷி பாஸ் பண்றதுக்குள்ள அப்படியே பொத்தன கீழ விழுந்துறான். அவன் பல்ல கடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட் மேல அவனால அதுவும் முடியல. அப்படியே பயங்கரமா ஸ்டேடியமே அலற லெவலுக்கு கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹியூகா வந்துட்டு ஹானமியா கிட்ட சண்டைக்கு போயிடுறான். ஹியூகா வந்துட்டு பாத்துப்பாங்க இந்த மாதிரி சொடக்கு போட்டதை, நீ தான் ஏதோ பண்ணிட்ட, உன் டீம் பிளேயர் கிட்ட என்ன சிக்னல் கொடுத்த, நீ பார்த்தேன் நானு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். தம்பி எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம இப்பெல்லாம் என்னைய வந்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடாதுப்பா, அவன் வந்து என்னைய எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்லிடுறான். கியோஷி அப்படியே போறதுக்கு முன்னாடி பரவாயில்ல விடு ஹியூகா, இன்னும் கொஞ்ச நேரம் தான், நான் இப்ப ரிட்டர்ன் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதான் உங்களே சொல்லிட்டாருலப்பா, அவர் சொல்றத கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றான். ஹியூகா வேற வழி இல்லாம அப்படியே ஒரு சம கடுப்போட நாங்க என்ன ஆனாலும் கண்டிப்பா வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்ப கொஞ்ச நேரத்துல மேட்ச்மே முடியுது. சேரின் டீம் 84, கிரிசகி டைச்சி 83 சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல சேரின் டீம் வின் பண்றாங்க. அப்ப ஹானமியா ஹியூகாவை பார்த்துட்டு பரவாயில்ல ஜெயிச்சிட்டீங்க போலயே, நாளுக்கு நான் உனக்கு ஏதோ இன்னைக்கு லக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதான் எந்த ஒரு அடி இல்லாம தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்றேன். இதை கிட்ட ஹியூகாக்கு கடுப்பாகுது. இவனை விட நம்ம டக்குனு போய் கியோஷியை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் லைன் அப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இசுகி அவனை நிப்பாட்டிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இவங்க எல்லாருமே கியோஷியை பார்க்க வந்திருக்காங்க. என்னடா மேட்ச் வின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா வின் பண்ணிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றான். சரி உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. இவன் அப்படியே ஏதோ சீரியஸா சொல்ல வர மாதிரியே வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இது வெறும் சுலுக்குதானாப்பா, நான் அடுத்த வாரம் நடக்கிற சாம்பியன்ஷிப் லீக்குள்ள கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி சொல்றான். நாங்க கூட என்னவோ ஏதோ சொல்லிட்டு பயந்துட்டோம், சரி நாளைக்கு ஸ்கூல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கியோஷி மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஒரு ஜூஸ் கேனை யாரோ தூக்கி போடுறாங்க. யாரான்னு பார்த்தா ஹியூகா வந்திருக்கான். நான் பார்த்தாலே ஒரு ஒஸ்டான ஆக்டிங் தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். என்ன சொல்ல வர எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் கியோஷி. நீ சாதாரண சுலுக்குக்காக கேம் ஃபுல்லா அப்படி வராம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன், கொஞ்ச நாள்ல இப்ப விளையாட வந்துருவேன், நான் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். டேய் இப்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத, உன் கேப்டன் கிட்ட இருந்து இப்படி மறைக்க நினைக்காத அப்படின்னு ஹியூகா சொல்றான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வெளிய இருந்து ரீகோவுமே கேட்டுக்கிட்டு தான் இருப்பா. அப்பதான் கியோஷி உண்மையுமே சொல்றான், இப்ப சர்ஜரி பண்ணாலோ இல்ல சர்ஜரி பண்ணாம இந்த எக்ஸசைஸ் பண்ணியே தேர்னாலும் நான் ஹை ஸ்கூல் முடிக்கிற டைம்ல தான் எனக்கு இது கம்ப்ளீட்டாவே கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப நான் சர்ஜரி பண்ணாம வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இன்னும் 1 இயருக்கு அப்புறம் நான் அவங்க கூட விளையாட வரலாம். அதுவும் ஜஸ்ட் ஒரே ஒரு வருஷம் மட்டும் தான். நான் சர்ஜரி பண்ணாம வெறும் இந்த ரீஹாபிலேஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு வரலாம். ஆனா நான் உங்க கூட 3 வருஷமே விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப வேற வழியே இல்ல, நான் அடுத்த வருஷம் தான் உங்க கூட விளையாட வருவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கியோஷி சொல்றேன். சரி அப்படின்னா விட இப்ப நம்மளோட புது பிளான் அடுத்த வருஷம் ஜப்பான்லயே பெஸ்ட் டீம் ஆகுறது அப்படின்னு ஹியூகா சொல்றான். அதுக்கு கியோஷி அப்படியே ஹியூகாவை பாக்குறான். என்ன அப்படி பாக்குறேன், நம்மளால ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இல்ல அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி சொல்றான். இப்ப என்ன நம்ம சேர்ந்து விளையாடக்கூடிய வருஷம் வெறும் ஒரே ஒரு வருஷமா மட்டும் தான் இருக்க போகுது. எந்த டீம் நிறைய கேம் விளையாடுதோ அந்த டீம் தான் நிறைய வின் பண்ணும், அந்த டீம் தான் ஜப்பான்லயே பெஸ்ட் டீமாவும் இருக்கும். நீ இதை நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி நான் இதைத்தான் நம்புறேன், நீ எங்களை ஃபாலோ பண்ண மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அப்புறம் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எப்பவும் போல எனக்கு உன்னோட கட்ஸ் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு ஹியூகா சொல்றான். கியோஷி அவன் கையில வச்சிருந்த ஜூஸ் கேன் அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு என்னைய மன்னிச்சிரு, எனக்காக கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்றியா, நான் சீக்கிரமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றான். நீ என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்ல, ஏன்னா நம்ம டீம்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். அதுக்கப்புறமா நாங்க கியோஷி இல்லாம தான் சாம்பியன்ஷிப் லீக்ல கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 3 கிங்ஸ்மே எங்களை ஈஸியாவே டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹியூகா சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ சைரன் டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கியோஷிக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த ஒரு 2 எபிசோட்ல ரொம்பவே அழகா கன்வே பண்ணிருப்பாங்க. அடுத்த எபிசோட்ல கிரிசகி டைச்சிக்கு ரிவெஞ்ச் தருவாங்களா இல்லையான்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம கிரிசகி டைச்சியை டிஃபீட் பண்ணி வின்டர் கப்புக்கு சைரன் டீம் போவாங்களா இல்லையான்றத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.